ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். என்னன்னா கண்ணு எரியுதுங்க, கண்ணு எரியுது. ஏன்னா அடுப்பில் வச்சு முட்டை அவிச்சிட்டு இருக்கேன். நாய்ங்களுக்கு, நாய்க்குட்டிங்களுக்கு எல்லாத்துக்குமே. மதியத்துக்கு வந்துட்டு இந்த லிவர் டானிக் இருக்கு இல்லையா, லிவர் டேப்லெட் ஒன்று இருக்குது, அதை கொடுக்கலாம் முட்டையில் வச்சுன்ட்டு. பயங்கரமான வெயிலும் சேர்த்து, வெயிலை பாருங்க, முரட்டு வெயிலாக இருக்குது. இந்த வெயிலில் வந்து வெளியவே போக முடியாது போல இருக்கு. நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க கிச்சன் இதுதாங்க, எங்கள் வீட்டோட கிச்சன். இந்த கிச்சனுக்குள்ள உட்காந்து தான் சமைச்சிட்டு இருக்கேன். கேஸில் தான் எப்பயுமே சமைப்பேன். கேஸு வந்து புக் பண்ணேன் நேற்று மதியம் 12 to 1 மணி அப்போ புக் பண்ணேன். புக் பண்ணப்போ ரூ. 853 ஆன்லைன் பில் கேட்டுச்சு. முறையாக புக் பண்ணேன் ஆன்லைனில். சரி நேற்றே வரும், அப்படி கேஸ் தீர்ந்துச்சுன்னா நமக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய பேருக்கு 35 டாக்ஸ்க்கு சமைக்கணும்ல, அப்படின்ற போது ரொம்ப கஷ்டம். அதனால சரின்னு சொல்லி இது பண்ணேன். ஆனால் வரவே இல்லை. இன்னைக்கு காலைல ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நியூஸ் பார்த்தேன். ஆனால் நான் நியூஸில் வந்து கேஸ் ரேட்டு ஏறிடுச்சு அப்படின்னாங்க. என்னையிலேருந்துன்னா 7ஆம் தேதி நான் பே பண்ணிட்டேங்க. 8ஆம் தேதியிலேருந்து ஏறி இருக்கு. 8ஆம் தேதி மிட் நைட்டில் வந்துட்டு இன்வாய்ஸ் எல்லாம் இது கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. ஆனால் நான் வந்து 7ஆம் தேதி 12 to 1 மணி பே பண்ணி பில் ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக் இல்லை, நாங்கள் புது ஸ்டாக் தான் எடுக்க போகிறோம், ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ₹50 கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்ட்டாங்க. அந்த விறகு அடுப்பில் எரிச்சோன்னா ₹800 ஒரு வாரத்துக்கு இந்த நாய்களுக்கு சாப்பாடு போடலாம் போல இருக்கு. வெறும் விறகு, காற்று ப்ளஸ் ஒரு தீக்குச்சி தான் தேவை போல இருக்கு. ஈஸியாக இருப்பேன்னா என்ன, கொஞ்சம் டைம் ஆகும். கண் எரியுது, ரொம்ப டைம் ஆகும், பரவாயில்லைங்க. ஆனால் காசு மிச்சப்படும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எக்ஸ்ட்ரா எனக்கு ₹50 என்னை பே பண்ண சொன்னாங்க. ஆனால் ₹50 வந்து இன்றைக்கி என் கையில் இருந்துச்சுன்னா ஒரு 5 டாகோட ஒரு வேளை சாப்பாடு, 5 டாகுக்கு ஒரு வேளை சாப்பாடு மீன்ஸ் ₹10 பிஸ்கட், மேரிகோல்டு பிஸ்கட் இருக்குல்ல, ஒரு பிஸ்கட் வாங்கி 2 பாதி, ஒரு பிஸ்கட்டில் வந்து 16 இருக்கும், சம்டைம்ஸ் வந்து 15 பிஸ்கட் இருக்கும். பாதி பாதி வச்சுட்டு வருவேன் ரோட் நாய்ங்களுக்கெல்லாம். 5 பிஸ்கட் வாங்கலாம். 5 பிஸ்கட்னா 10 நாய்களுக்கு நான் சாப்பாடு போடலாம். ஆனால் இப்படி பண்ணுறீங்க, இது இல்லை. என் மேலே மிஸ்டேக்கே இல்லை. நான் வந்து 7ஆம் தேதியே பே பண்ணிட்டேன். 8ஆம் தேதி தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து அமல்படுத்தியிருக்கீங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட தப்பு தானே. மக்கள் தப்பு பண்ணால் நீங்கள் கவர்மெண்ட் ஃபைன் போடுறீங்க. இபி பில்லு, ஏதாவது பில்லு லேட்டாக பே பண்ணிட்டோன்னா, இபி பில்லாக லேட்டாக பே பண்ணோன்னா ₹1000 கிட்ட ஃபைன் போடுறீங்க. அதே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து தப்பான ஒரு இது கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே நான் ஃபைன் போடலாமா? ஏன்னா உரிமை இருக்குல்ல எங்களுக்கு. நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களான எங்களை ஆள்றீங்க. ஆனால் மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப துரோகம் செய்கிறீங்க. தேங்க்யூ. என்னமோ